கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 121 அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த தீங்கு நமக்கு நேரிடுகிறதா இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றினின்றும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் காணப்பட வேண்டும். அவர் நம்ம ஆத்மாவை காக்கிறவர். கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அப்படின்னா சில பேருக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுது இல்ல. தேவ ஜனங்களுக்கு கூட சம்டைம்ஸ் என்ன ஆகுது, ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுது. அப்ப தேவன் நம்மை காக்கிறார் என்றுதான் சொல்லியிருக்கிறார். ஏன் ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது அப்படின்னா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, எப்படி முடியுது அந்த வசனம், கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார். சரீர பிரகாரமாக நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும், சரீர பிரகாரமாக நமக்கு அடி, அப்படி சரீர பிரகாரமாக காரியம் நமக்கு நேரிட்டாலும் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு சேதமும் வராமல் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம். அப்ப கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை காக்குறதுல மிகவும் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா நம்முடைய ஆத்மா நரகத்துக்குரியதல்ல, நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு செல்ல வேண்டிய ஒன்று. அப்ப கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவரா இருக்கிறார். அப்ப இந்த வசனம் இப்ப நம்ம கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க வேண்டும், அவர் நம்முடைய ஆத்மாவை காக்க வேண்டும் அப்படின்னா என்ன கண்டிஷன், நம்ம என்ன பண்ணணும்? இப்ப தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்போ நான் சொல்லுகிற இந்த கற்பனைகள், இந்த கட்டளைகளை எல்லாம் நீ செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். அப்ப தேவன் நம்மை காக்க வேண்டும், தேவன் நம் வலது பக்கத்துல நமக்கு நிழலாய் இருக்க வேண்டும், தேவன் நம் ஆத்மாவை காக்க வேண்டும் அப்படின்னா இந்த அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் நம்மை காக்க வேண்டும், கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை காக்க வேண்டும் அப்படின்னா நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ எனக்கு ஒத்தாசை வரும் தேவனுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படி போல நம்முடைய கண்கள் எப்பொழுதும் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நம்ம ஆத்மாவை காப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்துல நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இல்லையா. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், தேவன் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. நம்மை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அப்ப கர்த்தர் நம்மை காக்கிறவர், கர்த்தர் நமது வலது பக்கத்துல நிழலாயிருக்கிறார். எப்பொழுது எப்படி அந்த நிழல் மனுஷனோடு கூட அந்த சூரிய வெளிச்சம், அதாவது வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நிழல் எப்படி மனுஷனோடு கூட இருக்கிறதோ, அப்படியே அவன் எங்கு போனாலும் அவனை தொடர்கிறதோ, அவனோடு கூட இருக்கிறதோ, அப்படியே கர்த்தரும் நாம் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் நம்மோடு கூட நடக்கிறவராக காணப்படுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நம்மோடு கூட நடக்க விரும்புகிற தேவனை தான் நாம் தேவனாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியாக, கர்த்தர் நம்மை காக்கும்படியாக, நம்முடைய ஆத்மாவை காக்கும்படியாக நாம் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக, நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, அதாவது தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கரங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களிலும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்கிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம். உடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஆத்மாவை காக்கிற தேவன் அப்படியாயிரு எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிற அப்படின்னா நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.